1966 ஒரு நாடு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கோல்ட் வால்ட்லேருந்து 3300 டன் தங்கத்தை நாங்கள் திரும்ப எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி எடுத்திருந்தாங்க. அப்படி எடுத்ததுக்கப்புறம் 5 வருஷத்தில் உலக பொருளாதாரம் கம்ப்ளீட்டாக தலைகீழாக மாறுச்சு. இப்போது 2024-25 அதே நாடு மறுபடியும் அமெரிக்காகிட்டேருந்து நாங்கள் எங்களோட கோல்டை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு 129 டன் கோல்டை மறுபடியும் அவங்க நாட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. 1966 நடந்தது இப்போ மறுபடியும் நடக்குது அப்படின்னா அந்த எக்கனாமிக்கல் கொலாப்ஸ் ஒன்று நடந்தது இல்லையா, மறுபடியும் அது நடக்குமா அப்படின்ற கேள்வி தான் இப்போ எல்லார்கிட்டையும் இருக்குது. லண்டன், சுவிட்சர்லாந்து, நியூயார்க் இந்த 3 இடத்துல தான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கோல்டு ரிசர்வ்ஸும் பொதுவாக பாதுகாப்பாக வைக்கக்கூடிய ஒரு சென்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது 100 வருஷமாக இதை தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா அங்கே பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி இருக்குது, மிலிட்ரி செக்யூரிட்டி இருக்குது, ஃபினான்ஷியலி ட்ரஸ்டட் கண்ட்ரிஸ். அதனால் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நாடுகள் அவங்களோட கோல்டை அங்கே கொண்டு வந்து சேஃபாக வைக்கிறாங்க. நியூயார்க்கில் ஃபெடரல் ரிசர்வ் இருக்குது இல்லையா, அந்த ஃபெடரல் ரிசர்வோட ஃப்ளோர்லேருந்து ஒரு 25 மீட்டர் கீழே ஒரு வால்ட் இருக்குது. அந்த வால்ட்டில் 5 லட்சத்திற்கும் அதிகமான கோல்டு பார்ஸ், அதோட எடை பார்த்தீங்கன்னா 6300 டன் வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதோட டோட்டல் வேல்யூ இன்றைக்கி ஏறக்குறைய $1 trillion அதிகம். இதில் உண்மையான விஷயம், ஷாக்கிங் ட்ரூத் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோல்டு அமெரிக்காவுக்கு முழுவதும் சொந்தம் கிடையாது. ஜெர்மனி, பிரான்ஸ், நெதர்லாந்து மாதிரியான நாடுகள் அவங்களுடைய பாதுகாப்புக்காக அமெரிக்காவில் கொண்டு வந்து கோல்டு அங்கே வச்சுருக்காங்க. ஏன் அங்கே வைக்கிறாங்க அப்படின்னா 1940s 50s 60sலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூரோப், ஜெர்மனி மாதிரியான நாடுகள்லாம் அமெரிக்காவுக்கு ரொம்ப அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. அப்போது அதில் வந்த பேமெண்ட்டை அவங்க கோல்ட்லேயும் டாலர்ஸ்லேயும் வாங்கினாங்க. ஜெர்மனி என்ன நினச்சாங்க, கோல்டை ஷிப்பில் டிரான்ஸ்போர்ட் பண்ணி இங்கே கொண்டு வரதெல்லாம் எக்ஸ்பென்சிவ், இன்சூரன்ஸ் எல்லாம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. அதனால் ஃபெடரல் ரிசர்வ் தான் நாங்கள் ஃப்ரீயாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோன்னு சொல்கிறாங்களே, இது ஸ்மார்ட் மூவாக இருக்குது, ஸ்டோரேஜ் ஃபீயும் 0 அப்படிங்கிறதுனால அதை நம்ம யூஎஸ்லேயே ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜெர்மன், யூரோப்பியன் கண்ட்ரீஸ் எல்லாம் அங்கேயே ஸ்டோர் பண்ண ஆரம்பித்தாங்க. என்ன நம்பிக்கையில் அதை அமெரிக்கா கிட்ட கொடுத்து ஸ்டோர் பண்ணாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் இல்லையா. 1944 பிரிட்டன் வுட்ஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னு ஒன்று சைன் பண்ணாங்க. விச் இஸ், ஒரு அவுன்ஸ் கோல்டு வேணும் அப்படின்னா நீங்கள் $35 கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு அவுன்ஸ் கோல்டு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா ப்ராமிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ டாலர் இஸ் பேக்டு பை கோல்டு அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. 1944 1971 வரைக்கும் ஏறக்குறைய ஒரு 25 வருஷம் இந்த சிஸ்டம் ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருந்தது. ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன ப்ராப்ளம்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் ஆகிட்டே இருந்தது. என்ன நடந்தது அப்படின்னா, அமெரிக்கா தொடர்ந்து டாலர்ஸை பிரிண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. வார் எக்ஸ்பென்சஸ்க்காக, வியட்நாம் வார்லாம் நடந்தது இல்லையா, வார் எக்ஸ்பென்சஸ்க்காக பிரிண்ட் பண்ணாங்க, அவங்களுடைய வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸ்க்காக பிரிண்ட் பண்ணாங்க, கவர்மெண்ட் ஸ்பெண்டிங்காக டாலர்ஸை பிரிண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸ்லோவாக பார்த்தோம் அப்படின்னா உலகத்தில் சர்க்குலேட் ஆகிருக்கக்கூடிய டாலர்ஸ் அமெரிக்கா கிட்ட இருக்கக்கூடிய கோல்டை விட அதிகமாகிடுச்சு. நீங்கள் போய் $35 கொடுத்தா அமெரிக்கானால் ஒரு அவுன்ஸ் கோல்டு கொடுக்க முடியாதுன்ற ஒரு சிச்சுவேஷன் வருது. இதை ஒருத்தர் கவனிக்கிறார். எப்போது? 1963 கவனித்தது யார் அப்படின்னா ஃப்ரான்ஸோட பிரசிடென்ட் சார்ல்ஸ் டீகல் அப்படிங்கிறவர். ஸோ அவர் என்ன பண்ணார்னா, எங்ககிட்ட டாலர் இருக்குது, உங்களுடைய டாலர், நான் உங்கள் டாலர்லாம் உங்கள்கிட்டயே கொடுத்துட்றேன், நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு அவுன்ஸுக்கு $35 அப்படின்னு நீங்கள் கணக்கெடுத்து நாங்கள் கொடுக்குற டாலருக்கு ஈக்குவலாக எங்களுக்கு கோல்டை கொடுத்துருங்க, நாங்கள் கோல்டாகவே வாங்கி கொண்டு போய் எங்கள் நாட்டிலே வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஷாக்கிங்கான டெசிஷன் எடுக்கிறாங்க. ஃப்ரான்ஸுக்கிட்ட இருந்து டாலர்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அமெரிக்காட்டிருந்து கோல்டை வாங்குறாங்க. அமெரிக்கா லீகலாக மறுக்க முடியாது. ஏன்னா அந்த பிரிட்டன் வுட்ஸ் அக்ரிமெண்ட்டில் $35 நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு அவுன்ஸ் கோல்டு கொடுப்பேன்றது கேரண்டியாகவே கொடுத்துருந்தாங்க. ஸோ 1963 1966 வரைக்கும் ஆப்ரேஷன் கோல்டு ரிட்டர்ன் அப்படின்னு ஒரு ஆப்ரேஷன் நடக்குது. 44 ஷிப்ஸ், 129 ஃப்ளைட்ஸ், அதில் 3313 டன்ஸ் ஆஃப் கோல்டு ஃப்ரான்ஸுக்கு வருது. ஒட்டுமொத்த அமெரிக்காவும் ஒட்டுமொத்த உலகமும் வேடிக்கை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. ஸோ இந்த டீகல் பண்ண விஷயத்தை பார்த்துட்டு மற்ற நாடுகளும் இது நல்ல ஐடியாவாக இருக்கே அப்படின்னு சொல்லி பல நாடுகள் இதே ஐடியாவை ஃபாலோ பண்ணாங்க. அமெரிக்கா கிட்ட இருந்த கோல்டு தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டே இருந்தது. 1971 பிரசிடென்ட் நிக்சன் கோல்டுக்கும் இந்த டாலர் கன்வெர்ட்டபிலிட்டிக்கும் இருக்கக்கூடிய லிங்கை கட் பண்ணி இனிமேல் நாங்கள் கொடுக்க மாட்டோம், கோல்டு கொடுக்க மாட்டோம், நீங்கள் $35 கொடுத்தீங்கன்னா நாங்கள் கோல்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டார். 2024-25 ஃப்ரான்ஸ் மறுபடியும் அதே மூவை எடுத்திருக்காங்க. என்ன, ஜூலை 2024 ஜான்வரி 2025 வரைக்கும் 26 டிரான்சாக்ஷனில் அரவுண்ட் 129 டன்ஸ் ஆஃப் கோல்டை ஃபெடரல் ரிசர்வ்லேருந்து மறுபடியும் இங்கே ஃப்ரான்ஸுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த தடவை மெத்தட் வேறு. முன்னாடி என்ன பண்ணாங்க, ஃப்ளைட்லேயும் கப்பல்லையும் எடுத்துகிட்டு வந்தாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கோல்டை அங்கேயே விற்றுட்டு அந்த பணத்தை கொண்டு வந்து யூரோப்பில் கோல்டு பார்ஸாக வாங்கி வச்சுருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கோல்டோட பிரைஸ் ஒரு அவுன்ஸ் $5600 பீக் போச்சு இல்லையா, அந்த டைமில் அவங்க வித்துட்டு யூரோப்பில் ஹை ஸ்டாண்டர்ட் கோல்டை இங்கே வாங்கி நாங்களே பாரிஸில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த வேலையை அவங்க செஞ்சுருக்காங்க.
ஸோ இதை ஏன் பண்ணாங்க, அதே மாதிரி ஃப்ளைட்டில் கொண்டு வந்திருக்கலாம்ல அப்படின்னா அது வந்து பொலிட்டிக்கலாக ஏதாவது ப்ராப்ளம் வரும். அண்ட் எல்லா கோல்டும் இங்கே வருது அப்படின்னா டாலர் வந்து வீக் ஆகிறதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்குது. அது வந்து அமெரிக்கா ஏதாவது ப்ரெஷர் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்றதுனால ஃப்ரெஞ்ச் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதெல்லாம் பழைய கோல்டு பார்ஸ், அதெல்லாம் நாங்கள் கொடுத்துட்டு திரும்பியும் நாங்கள் எங்களுக்கு வேணுங்கிற மாதிரி புது கோல்டு பாராக நாங்கள் எங்கள் நாட்டிலே வச்சுக்கிறோம் அப்படின்ற ஒரு தாட்டில் நாங்கள் இதை செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெர்மன் மீடியாஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபெடரல் ரிசர்வில் ஜெர்மனியுடைய 1200 டன்ஸ் ஆஃப் கோல்டு இருக்குது. ட்ரம்ப் வந்து ரொம்ப அன்பிரடிக்டபிளாக இருக்கார். ரெவென்யூ ரைஸ் பண்ணுறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவார். அதனால் ஃபெடரல் ரிசர்வ் வால்ட்டில் இருக்கக்கூடிய கோல்டு இனிமேல் ஜெர்மன்ஸுக்கும் சேஃப் கிடையாது. அதனால் நாமளும் எடுத்துடலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஜெர்மன் தரப்புல இருந்தும் முன் வச்சுக்கிட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது 1966 ஒரு விஷயம் நடந்தது. டீகல் அவரோட கோல்டை வாங்கிட்டு வந்தார். 1971 கோல்டுக்கும் டாலருக்கு இருக்கக்கூடிய லிங்க் கட் ஆச்சு. இப்போ மறுபடியும் 24-25 ஃப்ரான்ஸ் 130 டன்ஸ் ஆஃப் கோல்டை 129 டன்ஸ் ஆஃப் கோல்டை மறுபடியும் கொண்டு வந்திருக்காங்க. இன்னிலிருந்து அடுத்த 5 வருஷத்தில் ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதை சுற்றி ஒரு பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். உதாரணத்துக்கு டீடாலரைசேஷன் அப்படின்ற கான்செப்டை தொடர்ந்து மற்ற நாடுகள் முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க. பிரிக்ஸ் கண்ட்ரிஸ் வந்து டாலருக்கு பதிலாக வேறு ஏதாவது கண்ட்ரி வேறு கரன்சியை மாற்றாக கொண்டு வரணும் அப்படின்றதுல ரொம்ப கவனமாக இருக்காங்க. சைனா நாங்கள் கோல்டு கஸ்டடியனாக மாறிடுறோம் அப்படிங்கிறத தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்காங்க. யுவானில் நீங்கள் பே பண்ணுங்கள். அதாவது இந்த ஈரான் வாரை பொறுத்த வரைக்குமே நீங்கள் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ்லேருந்து வர ஷிப்ஸ் கடந்து போனால் அதுக்கு $2 மில்லியன், அந்த $2 மில்லியன் நீங்கள் யுவான்லேயோ இல்லை கிரிப்டோவில் தான் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி டாலரை ஓரமாக உட்கார வச்சுட்டு யுவான் அந்த இடத்துல உட்கார வைக்கிறதுக்கு என்ன தேவையான நடவடிக்கை இருக்கோ அதில் சைனா ரொம்ப ஸ்ட்ராங்காக இறங்கியிருக்காங்க. ஸோ இப்படியெல்லாம் பார்க்கும்போது எப்படி 1966 இந்த வேலை நடந்ததுக்கப்புறம் ஒரு 5 வருஷத்தில் ஒரு டெக்டானிக் ஷிஃப்ட் எக்கானமியில் இருந்ததோ, அதே மாதிரி இப்போ இந்த ஃப்ரான்ஸ் கோல்டை வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் ஏதாவது ஒரு டெக்டானிக் ஷிஃப்ட் இதே எக்கானமியில் டாலர் சம்மந்தமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தோணுது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.